children. In today's class, we are going to see about the data communication between the CPU and the memory. Okay, so that's the next topic in your third chapter. என்னன்னா சிபியூல மெமரி இருக்கும் மைக்ரோ ப்ராசஸரும் இருக்கும்ல ஸோ இந்த மெமரியில இருந்து எப்படி அந்த மைக்ரோ ப்ராசஸருக்கு டேட்டா எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது ஓகே ஸோ மெமரியில தான் எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கு ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில ஓகே ஸோ அந்த ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில இருந்து மைக்ரோ ப்ராசஸர்ல ஒரு ரெஜிஸ்டர்னு ஒரு இடம் இருக்கு தெரியும்ல ஸோ அதுல போய் டேட்டாஸ் உட்காரும் அப்புறம் அதுல இருந்து தான் அந்த மைக்ரோ ப்ராசஸர் எடுத்து அந்த வேலையை செய்யும் ஓகே ஸோ அந்த கம்யூனிகேஷன் எப்படி நடக்குதுன்றது தான் இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போறோம் ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சில கான்செப்ட்ஸை நம்ம இங்க பார்த்துருவோம் MDR stands for மெமரி டேட்டா ரெஜிஸ்டர் மெமரி டேட்டா ரெஜிஸ்டர் அதாவது அது வந்து ஒரு ரெஜிஸ்டர் மாதிரி ஓகே நம்ம அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ஸ் மாதிரி எல்லாம் இருக்குல்ல அது மாதிரி ஒரு ரெஜிஸ்டர் மைக்ரோ ப்ராசஸர்ல ஒரு இடம் அது அந்த இடத்துல தான் என்ன ஆகும்னா இப்போ வேலை செய்யறதுக்கு என்ன டேட்டாஸ்லாம் தேவையோ அந்த டேட்டாஸ் அந்த ரெஜிஸ்டர்ல தான் இருக்கும் ஸோ மெமரி அதாவது ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில இருந்து டேட்டாஸை எடுத்து இந்த மெமரி டேட்டா ரெஜிஸ்டர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் அந்த வேலையை முடிஞ்சோடனே அது திருப்பி வந்து மெமரிக்கு அனுப்பிச்சிடும் அந்த டேட்டாவை காட் இட் சில்ட்ரன் நெக்ஸ்ட் வந்து மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர் மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர் இதுல தான் ஆக்சுவலி என்ன இருக்கும் அப்படின்னா எந்த டேட்டாவை மெமரியில இருந்து எடுக்கணுமோ அந்த டேட்டாவுடைய அட்ரஸ் இதுல இருக்கும் ஓகே சோ இதுல இந்த அட்ரஸை யார் கண்டுபிடிப்பாங்கன்னா அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட்னு ஒன்று இருக்குல்ல மைக்ரோ ப்ராசஸர்ல அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் ஸோ அது வந்து அந்த கால்குலேஷன் பண்றதுக்கு என்ன டேட்டா எங்க இருக்கோ அந்த டேட்டாவை கண்டுபிடிச்சு அந்த டேட்டாவுடைய அட்ரஸ் மட்டும்தான் இந்த மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர்ல ஸ்டோர் ஆகும் டேட்டா ஸ்டோர் ஆகாது அந்த டேட்டாவுடைய அட்ரஸ் மட்டும் இந்த மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர்ல ஸ்டோர் ஆகும் அந்த அட்ரஸ்ல இருக்கிற டேட்டா வந்து மெமரி டேட்டா ரெஜிஸ்டர்ல ஸ்டோர் ஆகும் காட் இட் மை டியர் சில்ட்ரன் ஸோ இப்போ எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க 2 நம்பர் ஆட் பண்ண சொல்லி அந்த 2 நம்பர் ஆக்சுவலி மெமரியில் இருக்கும் ஸோ அந்த 2 நம்பருடைய அட்ரஸை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து இந்த மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர்ல ஸ்டோர் பண்ணிடும் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் ஓகேவா அதுக்கப்புறமா அதுக்கு எப்போ அந்த கால்குலேஷன் பண்ண போதும் அப்போ வந்து அந்த அட்ரஸ் ரெஜிஸ்டர்ல போயிட்டு பார்த்துட்டு அந்த அட்ரஸ்ல இருக்கிற டேட்டாவை எடுத்து அந்த டேட்டாவை மெமரி டேட்டா ரெஜிஸ்டர்ல ஸ்டோர் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் அதை கால்குலேஷன் பண்ணும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம் கவுண்டர் ப்ரோக்ராம் கவுண்டர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது வந்து இப்போ நெக்ஸ்ட் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுடைய அட்ரஸ் இந்த இதுல ஸ்டோர் ஆகும் ஏன்னா எல்லாமே கம்ப்யூட்டர்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கம்ப்யூட்டர் எதுவுமே செய்யாது ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து மைக்ரோ ப்ராசஸர் செய்து அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு இருக்கும்போது இந்த ப்ரோக்ராம் கவுண்டர்ல வந்துன்னா நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் உடைய அட்ரஸ் நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எங்க இருக்கோ அதோடைய அட்ரஸ் வந்து இதுல இந்த ப்ரோக்ராம் கவுண்டர்ல ஸ்டோர் ஆகும் able to understand so இப்போ இந்த ப்ரோக்ராம் மைக்ரோ ப்ராசஸர் வந்து ப்ரோக்ராம் கவுண்டருக்குள்ள தான் போயிட்டு அடுத்த என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி அதை பார்க்கும் ஓகே நெக்ஸ்ட் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தகுந்த டேட்டாஸ் எல்லாம் எங்க இருக்கோ அந்த டேட்டாவுடைய அட்ரஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர்ல ஸ்டோர் பண்ணோம் அப்புறம் அந்த அட்ரஸ்ல இருக்கிற டேட்டாவை எடுத்து மெமரி டேட்டா ரெஜிஸ்டர்ல ஸ்டோர் பண்ணிட்டு அது வேலையை செய்யும் காட் இட் மை டியர் சில்ட்ரன் அப்புறம் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து என்னன்னா பஸ்னா என்ன அர்த்தம்னா நம்ம போற பஸ் எல்லாம் கிடையாது டிராவல் பண்ற பஸ் கிடையாது இந்த இடத்துல மீனிங் கம்ப்யூட்டர் டெக்னாலஜில பஸ்னா என்னன்னா இந்த கம்ப்யூட்டர் சிபியூ ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய வயர்ஸ் இருக்கும் ஓகே அதுல வந்து அதுதான் பஸ்ன்னு சொல்றோம் ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள இன்டர்னல் பார்ட்ஸை கனெக்ட் பண்றதுக்கு ஒரு பார்ட்டியும் இன்னொரு பார்ட்டியும் கனெக்ட் பண்றதுக்கு நிறைய வயர்ஸ் இருக்கும் தோஸ் வயர்ஸ் ஆர் கால்ட் அஸ் பஸ் அந்த பஸ் மூலமா தான் டேட்டா வந்து ஒரு பார்ட்ல இருந்து இன்னொரு பார்ட்டுக்கு போகுது அதாவது மெமரியில இருந்து மைக்ரோ ப்ராசஸர்ல இருக்கிற டேட்டா ரெஜிஸ்டர் மெமரி டேட்டா ரெஜிஸ்டருக்கு போகும் அதே மாதிரி மெமரி டேட்டா ரெஜிஸ்டர்ல இருந்து மெமரிக்கு வரணும்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரிக்கு வரணும்னா அந்த பஸ் மூலமா தான் வரும் பஸ் இஸ் நத்திங் பட் த வயர்ஸ் which connect the different components inside the CPU குள்ள இருக்கிற நிறைய காம்பனன்ட்ஸை ஒன்னா கனெக்ட் பண்ற அந்த வயர்ஸ்க்கு பேர் தான் என்னது bus able to understand okay வயர்ஸ்னா இப்போ ஆர்டினரி வயர்ஸ் மாதிரி இருக்காது ஒரு
அது வந்து என்னன்னா ஒரு தின் இப்படி இவ்வளோ அகலமா இருக்கும், ஒயிட் கலர்ல இல்ல கிரீம் கலர்ல ஒரு தின் ரிப்பன் மாதிரி இருக்கும், அதுதான் பஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதுல வந்து எப்படி இருக்கும்னா சில அந்த பட்டையா இருக்கும்னு சொன்னல ரிப்பன் மாதிரி இருக்கும் அந்த வயர்ஸ்லாம். ஓகே, அந்த ரிப்பனுடைய சைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய மைக்ரோ ப்ராசஸருடைய வேர்ட் லென்த், வேர்ட் சைஸ் நான் சொல்லியிருக்கிறேன்ல, சில மைக்ரோ ப்ராசஸர் வந்து ஒரே சமயத்தில் மெமரியில இருந்து 8 பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம், அதுக்கு பேர் 8 பிட் ப்ராசஸர்னு சொல்லியிருக்கேன். சில மைக்ரோ ப்ராசஸர் வந்து ஒரே சமயத்தில் 16 பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம், தட் இஸ் கால்டு 16 பிட் மைக்ரோ ப்ராசஸர். ஸோ அந்த மெமரியோட அந்த ரேமோடைய வேர்ட் சைஸ் எவ்வளோ இருக்கோ அதே சைஸ் தான் இந்த மெமரி டேட்டா ரெஜிஸ்டரும் இருக்கும். சப்போஸ் அது 8 பிட் மைக்ரோ ப்ராசஸர்னா என்ன அர்த்தம், 8 பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் மெமரியில இருந்து எடுக்கும். ஸோ அந்த 8 பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் மெமரி டேட்டா ரெஜிஸ்டர்ல அட் அ டைம்ல ஸ்டோர் ஆகும். Able to understand? Okay. So MDR size is equal to RAM word size. RAM na in a random access memory. Word size na in a ஒரே சமயத்துல எவ்வளோ டேட்டாஸ் மெமரியில இருந்து எடுக்க முடியுமோ அதான் word size ன்னு சொல்றோம். ஸோ இப்போ ரேம்ல இருந்து 8 bits of information எடுக்க முடியும்னா அதே 8 bit of information தான் MDRல நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ MDR ஓட சைஸும் 8 bits தான் இருக்கும். சப்போஸ் உங்களுடைய வேர்ட் சைஸ் வந்து 16 இருக்கு, ஒரே சமயத்தில் 16 bits of information ரேம்ல இருந்து எடுக்க முடியும்னா then the same way 16 bits of information can be stored in the MDR. Okay, memory data register. இது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதெல்லாம் 2 மார்க்ஸ்ல இல்ல சூஸ்ல வரும். டிஃபைன் இல்ல வாட் இஸ் அப்படின்றதெல்லாம் 2 மார்க்ஸ்ல கண்டிப்பா கேட்பாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ரீட் அண்ட் ரைட் ஆபரேஷன், which is very very important, 2 marks or 3 marks. ரீட் ஆபரேஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா transferring the data from the memory to the MDR. அதாவது random access மெமரியில இருந்து டேட்டாஸை எடுத்து மெமரி டேட்டா ரெஜிஸ்டர்ல ஸ்டோர் பண்றதுக்கு பேர் தான் என்னது, ரீட் ஆபரேஷன். அதாவது மெமரியில இருந்து random access மெமரியில இருந்து டேட்டாஸை எடுக்கிறதுக்கு பேரு ரீட். ஓகே, அதே மாதிரி ரைட் ஆபரேஷன் என்னன்னா இந்த மெமரி டேட்டா ரெஜிஸ்டர்ல இருந்து இருக்கிற டேட்டாவை ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில போய் ஸ்டோர் பண்றதுக்கு பேர் வந்து ரைட் ஆபரேஷன். காட் இட் மை டியர் சில்ட்ரன்? இன்னொரு வாட்டி சொல்றேன், ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில இருந்து டேட்டாஸை எடுத்து மெமரி டேட்டா ரெஜிஸ்டர்ல ஸ்டோர் பண்ற அந்த வேலைக்கு பேரு ரீட் ஆபரேஷன். ஸோ கால்குலேஷன்லாம் முடிச்சு ஆன்சர் வரும்ல, அந்த ஆன்சரை மெமரி டேட்டா ரெஜிஸ்டர்ல இருந்து திருப்பி ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில போய் ஸ்டோர் பண்றதுக்கு பேர் தான் என்னது, ரைட் ஆபரேஷன். காட் இட் மை டியர் சில்ட்ரன்? ஸோ இதுதான் டேட்டா கம்யூனிகேஷன் பிட்வீன் CPU and memory. Okay, next we are going to see about the types of microprocessor. Okay, so the next topic in third chapter is types of microprocessor. Microprocessor வந்து ரெண்டு இதுல பேஸ் பண்ணி we can classify. அதாவது என்னன்னா வித்தை வச்சு, அதாவது அந்த மைக்ரோ ப்ராசஸர் ஒரே சமயத்துல எவ்வளோ பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ண முடியுமோ அதை பேஸ் பண்ணி 4 டைப்ஸா பிரிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதை எக்ஸிக்யூட் பண்ணுதுல, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ அதை பேஸ் பண்ணி கூட 2 விதமா பிரிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பேஸ்ட் ஆன் த வித் ஆஃப் த டேட்டா தட் கேன் பி ப்ராசஸ்ட். அதாவது வந்து அதால எவ்வளோ டேட்டாஸை ஒரே சமயத்தில் எடுத்து ப்ராசஸ் பண்ண முடியுமோ அதை வச்சு மைக்ரோ ப்ராசஸர் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 4 டைப்ஸ். என்னன்னா 8 பிட், 16 பிட், 32 பிட், 64 பிட். அதாவது என்னன்னா ஒரே சமயத்தில் அந்த மைக்ரோ ப்ராசஸரால 8 பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரேம்ல இருந்து எடுத்து ப்ராசஸ் பண்ண முடிஞ்சதுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் 8 பிட் மைக்ரோ ப்ராசஸர். ஓகே, அது ரொம்ப ஓல்டு. அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் வந்து மைக்ரோ ப்ராசஸர் வந்து ஒரே சமயத்தில் 16 பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை மெமரியில இருந்து எடுத்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில இருந்து எடுத்து அதால வேலை செய்ய முடிஞ்சது. தட் டைப் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் இஸ் கால்ட் அஸ் 16 பிட் மைக்ரோ ப்ராசஸர். நெக்ஸ்ட் 32 பிட், 64 பிட் ரெண்டுமே இப்போ கரண்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். 32 பிட் மைக்ரோ ப்ராசஸர்னா என்னன்னா அட் அ டைம் ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில இருந்து இட் கேன் டேக் 32 பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஒரே சமயத்துல 32 பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எடுத்து
அதால ப்ராசஸ் பண்ண முடியும். 32 bits னா 4 bytes of information எடுத்து அதால ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 64 bits, ஒரே சமயத்துல 64 bits of information எடுத்து அதால ப்ராசஸ் பண்ண முடியும், வேலை செய்ய முடியும். That means this is the fastest 64 bit என்றது. ஓகே, ஸோ அதால எவ்வளோ டேட்டாஸை மெமரியில இருந்து எடுக்க முடியுமோ அதை வச்சு we can divide it into 4 types மைக்ரோப்ராசஸரை. 8 bit, 16 bit, 32 bit, 64 bit. நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட். அது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குல்ல, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பொறுத்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நார்மலா இருக்கும், சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா இருக்கும். தட் அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்க கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் ஆயிருந்து அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எடுத்து அது வேலை செய்ய முடியும் அப்படின்னா இட் இஸ் கால்ட் as reduced instruction set computers. In short we call it as RISC, RISC. ஓகே, கம்ப்யூட்டர்ஸ்னு பேரு. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா, ரொம்ப குட்டி குட்டியா சின்ன சின்னதா இருக்கும், ரெடியூஸ்ட் பண்ணியிருக்கும். ஓகே, ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கூட ரொம்ப சின்னதா பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் as reduced instruction set computers. அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் செட் உங்க கம்ப்யூட்டர்ல இருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் as RISC, reduced set instruction computers. எக்ஸாம்பிள் வந்து Pentium 4, Intel P6, AMD K6, K7, இதெல்லாம் லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே RISC பேஸ்ட் தான். ஓகே, தட் இஸ் reduced instruction set computers தான். காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்னா அது இன்ஸ்ட்ரக்ஷனே ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து சிம்பிளிஃபை எல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, அது ரொம்ப டஃப்பா இருக்கும். அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எடுத்து அதால வேலை செய்ய முடியிற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ்னு பேரு. அதுக்கு பேர் CISCன்னு பேரு. எக்ஸாம்பிள் வந்து Pentium 2 and 3, Intel 386, 486, இதெல்லாமே வந்து CISC பேஸ்ட். அதாவது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் காம்ப்ளெக்ஸா இருக்கும், நம்ம எழுதுற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே காம்ப்ளெக்ஸா இருக்கும், அதை அப்படியே காம்ப்ளெக்ஸாவே ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அதை எடுத்து அந்த மைக்ரோ ப்ராசஸர் வேலை செய்யும். பட் ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ல வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ரெடியூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி இருக்கும். ஸோ அதை எடுத்து அதை ஆக்சஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணும்போது இட் வில் பி வெரி ஃபாஸ்ட். Okay children, so these are the types of microprocessor. Thank you children.